இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பூண்டு மிளகு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான பொருளெல்லாம் இதே ஸ்பூனில் அளந்து எடுத்து நம்ம அரைச்சி எடுக்கலாம். இந்த மாதிரி வறுத்து அரைச்சி குழம்பு வைக்கும் போது கண்டிப்பாக அதோட டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெதமல்லி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், சாப்பாட்டு அரிசி ஒரு 1/4 ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். நம்ம மிளகும் அந்த தனியாவும் மட்டும் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு மீதி எல்லாமே 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஏற்கனவே மிளகுல வந்து நமக்கு காரம் இருக்கும், அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 வரமிளகாய் மட்டும் சின்னதாக கிள்ளி நம்ம சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்தை தகுந்த மாதிரி நீங்கள் இது எல்லாமே எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் பவுட்ரு பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மிதமான தீயிலேயே கொஞ்சமாக இதை நம்ம வறுத்து எடுக்கணும். கொஞ்சம் லைட்டாக சூடு ஏறி எல்லாமே லைட்டாக வறுபட்டதும் நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். இதை ஃபஸ்ட்டு மிக்சியில் 2 பல்ஸ் விட்டு கொரகொரப்பாக அரைக்கணும். மிளகு நம்மளுக்கு முழுமையாக அரைப்படாது, அதனால் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம இந்த பொடியை வந்து அரைக்கும் போது நல்லா நம்மளுக்கு பேஸ்ட்டாக மையாக அரைஞ்சி வரும். அப்போ தான் குழம்புல வந்து திப்பி திப்பியாக அந்த மிளகுலாம் இருக்காது, நல்லா முழுமையாக அரைஞ்சிருக்கும். இப்போ அதே கடாயில் ஒரு குழிக்கரண்ட அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானது கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 20 சின்ன வெங்காயம் தோலெல்லாம் நீக்கி நல்லா கழுவிட்டு நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தில் நம்ம பூண்டு சேர்த்து குழம்புலாம் வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு. பெரிய வெங்காயத்தில் பண்ணும்போது கூட நம்மளுக்கு இந்த மாதிரி குழம்புக்கு வந்து அந்த டேஸ்ட்டு கிடைக்காது. சின்ன வெங்காயத்தில் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயில் கொஞ்சம் வெங்காயம் இந்த அளவுக்கு நமக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்க விட்டுறக்கூடாது. மீடியமான ஃப்ளேமில் வச்சே நம்ம இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் வதக்கணும். பூண்டெல்லாம் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கிட்டால் கூட பூண்டோட கலர் மாறி அதில் ஒரு ஃப்ளேவர் இறங்கி நம்மளுக்கு குழம்பு வந்து சாப்பிட்றதுக்கு அந்தளவு நல்லா இருக்காது. இப்போ அதே மாதிரி ஒரு 20லேருந்து 25 பூண்டு வந்து நல்லா தோல் நீக்கிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். பூண்டும் வெங்காயமும் கொஞ்சம் சுருங்க வதங்கினா போதும். ரெண்டுமே வந்து அதிகமாக வதங்காமல் நம்மளுக்கு குழம்புல கொதிக்கும் போதே இது பாதி வெந்துடும். அதனால் எண்ணெயில் லைட்டாக நம்ம வதக்கினா போதும். இந்த அளவுக்கு கொஞ்சம் பூண்டும் வெங்காயமும் வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இதையுமே நம்ம பூண்டு வெங்காயத்தோட எண்ணெயில் கொஞ்சம் சுருக்க வதக்கி எடுக்கணும். இப்போது நம்ம மிதமான தீயிலேயே இந்த வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம இதில் மசாலா பொடியெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு, முதலே கருவேப்பிலை சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் வெங்காயம் தக்காளிலாம் வதங்கும் போது நம்ம சேர்க்கணும். சேர்த்துட்டு இப்போ என்னென்ன பொடிலாம் இதில் சேர்க்கலான்னா, நம்ம குழம்பு மிளகாத்தூள் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருப்போம் எல்லார் வீட்லேயும். அந்த குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மிளகு, வரமிளகாயிலெல்லாம் காரம் அதிகமாக இருக்கும். அதனால் குழம்பு மிளகாத்தூள்லையும் பார்த்துட்டு நம்ம எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம இதில் சேர்த்தா போதும். கொஞ்சம் மசாலாலாம் எண்ணெயிலேயே வதக்கணும். வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த மிளகு, சீரகம், தனியா அந்த பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லா மசாலாவும் எண்ணெயில் வந்து கொஞ்சம் நல்லா பிரியணும். எண்ணெயில் நம்ம மசாலாவெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கி தொக்கு மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம புளியை கரைச்சி சேர்க்கும் போது தான் அந்த குழம்பு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த மசாலாவோட பொடியோட பச்சை ஸ்மெல்லாம் இருந்துட்டு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இது மாதிரி எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மசாலாவை வந்து ஒரு மூடி போட்டு நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் வேக விட்டால் போதும். மசாலாவில் அப்படியே எண்ணெய்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு நம்மளுக்கு நல்லா குக்காகி வந்துடும். இப்போ நம்ம புளி சேர்க்கும் போது நம்மளுக்கு அது வந்து மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் நம்மளுக்கு இருக்காது. இந்த அளவுக்கு கொஞ்சம் மூடி போட்டு மசாலா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதில் புளியை வந்து கரைச்சி சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்த அந்த பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை அந்த தண்ணியிலையே கொஞ்சமாக நல்லா கெட்டியாக கரைச்சி ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போது மசாலாலாம் குக் ஆனதும் அதை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம புளி கரைசலை வந்து இதில் சேர்த்துக்கலாம். புளி கரைசலை சேர்த்துட்டு தண்ணி வந்து தேவையான அளவு நம்ம இதில் பார்த்து வந்து சேர்த்துக்கலாம். குழம்பு வந்து நம்மளுக்கு எந்த திக்னஸ்க்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து குழம்புக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா தொக்கு மாதிரி பதத்துக்கு நம்மளுக்கு மசாலா வந்து ரெடி ஆகணும். இதுக்கப்புறம் நம்ம புளிக்கரைசல் சேர்க்கும் போது தான் அந்த குழம்பு வந்து எப்போவுமே வந்து வச்சு சாப்பிட்றதுக்கும் சரி, சூடாக சாப்பிட்றதுக்குமே நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ புளியை வந்து நல்லா கெட்டியாக கரைச்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு இருக்கோ அதை மாதிரி பார்த்துட்டு நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நல்ல தண்ணி சேர்த்ததும் கொஞ்சம் குழம்பு தண்ணியாக இருந்த மாதிரி இருக்கும். நல்ல மிதமான தீயில வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நம்ம கொதிக்க விடும் போது நம்ம எல்லாமே அரைச்சி சேர்த்ததுனால சீக்கிரமாகவே வந்து நம்மளுக்கு குழம்பு கெட்டியாயிரும். வெறும் பொடி மட்டும் நம்ம சேர்த்துட்டு தேங்காய் எதுவுமே சேர்க்காததுனால நம்மளுக்கு வந்து குழம்பு கெட்டியாகாது. இதை மாதிரி நம்ம அரைச்சி சேர்க்கும் போது தேங்காயே சேர்க்கலைனா கூட நம்ம நல்ல மிதமான தீயில வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணோன்னா நம்மளுக்கு குழம்பு வந்து நல்லா கெட்டி பெற்றுரும். இப்போ புளி கரைசல் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு
புளிப்பு பார்த்துட்டு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு இப்போ தண்ணியாக இருக்குது. குழம்ப வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில வச்சு நம்ம கொதிக்க விடணும். மூடி போட்டு நம்ம கொதிக்க விடும்போது சீக்கிரமாகவே நமக்கு குழம்பு வந்து ரெடி ஆயிரும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம இந்த மூடியை வந்து திறந்து பார்க்கலாம். குழம்பு இப்போ நல்லாவே கொதித்து நம்ம சேர்த்ததை விட கொஞ்சம் இப்போ கெட்டியாக இருக்கும். இந்த அளவுக்கு கொஞ்சம் குழம்பு கெட்டியானதுக்கப்புறம் இதில் நம்ம தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு குழம்பு எந்த திக்னஸ்க்கு வேணுமோ அந்தளவுக்கு பார்த்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே சாதத்தில் உப்பு சேர்த்ததுனால குழம்புல வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து எந்த அளவு வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு வந்து ஓரளவு மீடியமான பதத்தில் இருக்கும்போதே நம்ம ஆஃப் பண்ணிட்டாலும் ஆறுனதுக்கப்புறம் பார்க்கும்போது இது நல்லா கெட்டியாயிரும். நம்ம சேர்த்ததை விட இப்போ பார்க்கும்போது இந்த அளவுக்கு நம்மளுக்கு கெட்டியாயிருச்சு. எல்லாமே வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு. இந்த பதத்தில் இருக்கும் போதே நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு குழம்பு ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே வந்து கூட கொஞ்சம் கெட்டியாகும். இதில் நம்ம மிளகு, அந்த புளிப்பு, அந்த காரத்தெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக நம்ம இதில் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரைச்சிட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்கும் போது டேஸ்ட்டை வந்து மாற்றிடும். இதை மாதிரி வெல்லம் சேர்க்கும் போது கொஞ்சம் அந்த இனிப்போட இந்த புளிப்பு காரத்தோட இந்த மிளகு குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஹெல்த்தியான இந்த மிளகு குழம்பு கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் பிடிக்கும். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது மாதிரி சாதத்தோட குழம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் கூட போதும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது போல் ரெசிபீஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.